ஹாய் குட்டீஸ். கரப்பான் பூச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை. நீங்களும் என்னோட இணைந்து இந்த கதையை படிங்க. உங்களுடைய படித்தல் திறனை மேம்படுத்திக்கோங்க. கதையின் நாயகன் அமுதன் கையில் ஒரு பெட்டியோடு நிற்கிறாரு. கீழே என்ன இருக்குது பார்த்தீங்களா? கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சியை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். அமுதனுடைய கதையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? வாங்க குட்டீஸ். கரப்பான் பூச்சி. அம்மாவுக்கு கோபம். திட்டினார். சத்தம் தெருவுக்கே கேட்டது. வயது 9 ஆகுது. இன்னும் ராத்திரி படுக்கையை ஈரமாக்குற அறிவு இருக்காடா? இன்னொரு தடவை இப்படி செய், டீச்சர்கிட்ட சொல்கிறேன். சரி சரி, சத்தம் போடாதம்மா. அண்ணி காலையிலேயே ஏன் பிள்ளைய திட்டுறீங்க? பக்கத்து வீட்டு அத்தை கேட்டார். பாயிலேயே ராத்திரி படுக்கையை ஈரமாக்குறான், என்ன சொல்கிறது? விடுங்க, சின்ன பிள்ளை. அமுதனை அம்மா திட்டிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அமுதனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அம்மா தானடா கண்ணு. ஓகே, வாங்க கதையோட தொடர்ச்சிக்கு போகலாம். பாவம் அமுதன். அவன் என்ன செய்வான்? தினமும் அவனுக்கு கனவு வருது. அப்படி என்ன கனவு? அது பெரிய கதை. அமுதனுக்கு நிறைய நண்பர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு மட்டும் எப்படா நிறைய கனவு வருது? ரோசி ஆச்சரியமாக கேட்டாள். கண்ட கனவை கதை கதையாக சொல்லுவான் அமுதன். அமுதன் கனவில் பல இடங்களுக்கு போவான். நிலவுக்கு போவான், கடலுக்கு போவான், தீவுக்கு போவான். கனவு உலகத்தில் நம்ம எங்கே வேணாலும் செல்லலாம் அல்லவா குழந்தைகளா? அமுதனை போல் நீங்களும் எந்தெந்த கனவு உலகத்திற்கு சென்றீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போதெல்லாம் கனவு வந்தால் அமுதனுக்கு பயமாக இருக்கு. ஏன்? கனவில் கரப்பான் பூச்சி வருகிறது. கரப்பான் பூச்சி என்றாலே அமுதனுக்கு பயம். ஒரு நாள் அவன் படுத்து இருந்தான். பாய் மேல் கரப்பான் பூச்சி ஊர்ந்து வந்தது. சட்டைக்குள் போனது. மடார்னு எழுந்தான். ஐயோ அப்பான்னு கத்தினான். எகிரி குதித்தான். ஐயோ ஆச்சி, காப்பாத்து! அமுதம் சத்தம் தெருவுக்கே கேட்டது. அதில் இருந்துதான் அவன் கனவில் கரப்பான் பூச்சி வருகிறது. அவனுடைய ஆச்சி கரப்பான் பூச்சியை அடிச்சிட்ருக்குறாங்க. பாருங்க, கதையோட தொடர்ச்சிக்கு போகலாமா? ராத்திரி வந்தாலே பயமாக இருக்கு. அதுதான் சில நேரம் ராத்திரி படுக்கையை ஈரம் செய்கிறான். பயத்தில் சில குழந்தைகள் இவ்வாறு செய்வாங்க. அம்மா வீட்டை சுத்தம் செய்தார். ஆனாலும் கரப்பான் பூச்சி வருது. ஆச்சியிடம் சொன்னான். அந்த பூச்சியை ஒழித்து கட்ட தயாரானான். பூச்சி வந்தது. ஆச்சியும் வந்தாங்க. ஒரே அடி, துள்ளியது. ஐயோ! அமுதனுக்கு கவலையாக இருந்தது. பாவம் பூச்சி, அதுக்கு வலிக்குமே. அடுத்த நாள் கரப்பான் பூச்சி வந்தது. தினமும் வந்தது. பூச்சி வருவது நிற்கவில்லை. இதுபோல எத்தனை கரப்பான் பூச்சிகளை அடிப்பது? அமுதனுக்கு ஒரே கவலை. ரோசி தன்னுடைய தோழியுடனும் தோழர்களுடனும் அமுதன் பேசிக்கொண்டிருக்கிறான். வாங்க கதையின் தொடர்ச்சிக்கு போகலாம். பள்ளிக்கூடம் போனான். நண்பர்கள் கூடி பேசினார்கள். கரப்பான் பூச்சி பற்றி தான் பேச்சே. சிலர் கேலி பேசினார்கள். கரப்பான் பூச்சின்னு கூப்பிட்டார்கள். அமுதனுக்கு கோபமாக வந்தது. ரோசி அமுதனை சமாதானம் செய்தாள். அமுதனுக்கு இருக்கும் பயத்தை விரட்டணும். என்ன செய்யலாம்? ரோசி யோசனை செய்தாள். அடுத்த நாள் ரோசி வந்தாள். ஒரு புத்தகம் தந்தாள். பூச்சிகளின் உலகம். புத்தகம் முழுவதும் பூச்சிகள் படம்தான். கலர் கலரான படம். பார்க்க ஜோராக இருந்தது. எல்லாரும் அமுதனை சுற்றி நின்றனர். அந்த புத்தகத்தை பார்ப்பதற்கு மாணவர்கள் அனைவரும் கூடி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ரோசி புத்தகத்தை திருப்பினாள். ஏய், இங்கே பாருடா, பட்டாம்பூச்சி எப்படி அழகாக இருக்கு என்றான் மணி. ஐ, சிவப்பு தட்டான் என்றான் முத்து. ஐயோ, கரப்பான் பூச்சி என்றான் அமுதன். அமுதனுக்கு தனக்கு என்ன பூச்சி பயமோ அதை தானே கண்களை நோக்கி செல்லும். கரப்பான் பூச்சி ஒரு சாதாரண பூச்சி, அது ஒன்றும் பண்ணாது, ரோசி சொன்னாள். புத்தகத்தை அமுதனிடம் தந்தாள். இதை படி, கரப்பான் பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம், பயம் பறந்துடும் என்றாள் ரோசி. பூச்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா
பயம் போகுமா? நெசமாவா? இரவு அமுதன் புத்தகத்தை வாசித்தான். மெல்ல அவன் பயம் குறைந்தது, ஆர்வம் அதிகமானது. இந்த பூச்சி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அமுதன் ஆசைப்பட்டான், யோசித்தான், அதை பிடிக்க முடிவு செய்தான். கரப்பான் பூச்சி வந்தது. ஒரு சின்ன பெட்டியை எடுத்தான், ஓட்டை போட்டான். அட்டை பெட்டியுடன் பூச்சி பின்னாடியே போனான். பெட்டியை பூச்சி மேல் வைத்தான். கரப்பான் பூச்சி பிடிபட்டது. பெட்டியில் கரப்பான் பூச்சி. கட்டிலுக்கு அடியில் வைத்தான். அடிக்கடி எடுத்து பார்த்தான். ஓட்டை வழியாக பார்த்தான். பூச்சி மல்லாக்க படுத்து கிடந்தது. கால்களை ஆட்டியது. அமுதன் கரப்பான் பூச்சியை பிடிக்கிறான் பாருங்க. ஓகே, பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. ஐயோ பாவம், அதுக்கு யாரும் புரண்டு படுக்க சொல்லி தரவில்லை போல. விளக்கமாத்து குச்சியை எடுத்தான். மெல்ல குச்சியை பெட்டிக்குள் விட்டான். பூச்சியை திருப்பி விட்டான். அது பெட்டிக்குள் சுற்றியது. மெல்ல மெல்ல அமுதனுக்கு கரப்பான் பூச்சி பயம் விலகியது. முன்பெல்லாம் அமுதன் கரப்பாம்பூச்சின்னு சொன்னாலே பயப்படுவான். இப்போது அப்படி இல்லை. கரப்பான் பூச்சி பற்றி தான் எப்போதும் பேசுகிறான். ஒரு நாள் பேப்பரில் கரப்பான் பூச்சி வரைந்தான். அமுதன் பாருங்க பேசிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதை பற்றி 10 வரிகள் எழுதினான். நல்லா இருக்கு அமுதன் என்றார் டீச்சர். அதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டினார். அறிவியல் தின விழா வந்தது. கரப்பான் பூச்சி பற்றி 5 நிமிடங்கள் பேச வேண்டும். அறிவியல் தகவல்களை ஓடி ஓடி சேகரித்தான். டீச்சர் கிட்ட அடிக்கடி சந்தேகம் கேட்டு பதில் தெரிந்து கொண்டான். விழா நாள். அமுதன் வந்தான். கரப்பான் பூச்சி பற்றி பேசினான். காலநிலை மாற்றத்தால் சில உயிரினங்கள் அழிந்து போகும். கரப்பான் பூச்சிகள் மட்டும் கடைசி வரை வாழும். ஏன்னா அதன் வாழும் திறன் அதிகம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம அதை தாண்டி வாழணும். இதுதான் கரப்பான் பூச்சி கற்றுத்தரும் பாடம். எல்லா பசங்களும் ஆணு பார்த்தனர். கைத்தட்டு நிற்கவே இல்லை. தலைமை ஆசிரியர் கைத்தட்டினார். அன்று பள்ளி முழுவதும் பெரிப்ளானட்டா அமெரிக்கானை பேச்சுதான். அட, இது கரப்பாம்பூச்சியோட அறிவியல் பெயருங்க. மகிழ்ச்சியில் அமுதன் குதித்தான். குதித்த குதியில் வானமே தலையில் முட்டி இருக்கும். அதுக்கு அப்புறம் என்ன, அமுதனுக்கு இரவு எல்லாம் கலர் கலராக கனவு வந்தது. ஹாய் குட்டீஸ், நீங்கள் கதையை என்னோட சேர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அமுதனுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டு ஆன்ட்டி. அப்புறம் அமுதனோட பயத்தை போக்குறதுக்காக யார் அந்த கரப்பான் பூச்சியெல்லாம் அடித்தாங்க? யோசிச்சு சொல்லுங்கள், படத்தை பார்த்து சொல்லுங்கள். அவனுடைய ஆச்சி. சரி, ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவனோட பயத்தை போக்க அவனுக்கு புத்தகத்தை கொடுத்தது யார்? அவனோட ஃப்ரெண்டு ரோசி. என்ன புத்தகம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? பூச்சிகளின் உலகம். வெரி குட். சரி, அப்புறம் கரப்பான் பூச்சியை பற்றி அவன் கதையெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? அவனுடைய ஆசிரியர். வெரி குட். அனைத்தும் முடிந்து அவனை பாராட்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? பள்ளி முழுவதும் தலைமை ஆசிரியர்லேருந்து அனைவருமே அவனை பாராட்டினாங்க. நீங்களும் உங்களுடைய நினைவுகளை என்னுடன் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளலாம் குழந்தைகளா. ஓகேவா? தேங்க்யூ. பாய். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டீஸ்.